إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, அல்லாஹுடைய கிருபையினால் சுபுஹுடைய தொழுகையை ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அல்லாஹுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற உயரிய நோக்கத்திற்காக இந்த நேரத்தை நாம் ஒதுக்கியிருக்கின்றோம். இந்த சந்தர்ப்பத்திலே சொர்க்கத்துடைய இன்பங்கள் எப்படி இருக்கும் என்ற செய்திகளை திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் மூலமாகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செய்திகள் மூலமாகவும் நாம் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம். அந்த வரிசையிலே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற செய்தி, சொர்க்கத்துக்கு சில பெயர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். நரகத்துக்கு எப்படி சில பெயர்கள் இருக்கிறதோ அது மாதிரி சொர்க்கத்துக்கென்றும் சில பெயர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றான். அந்த பெயர்கள் என்ன என்பதைத்தான் இன்றைய உரையில் நம்ம பார்க்க இருக்கிறோம். அதில் முதலாவதாக சொர்க்கத்தை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது தாருஸ் சலாம் என்று அறிமுகப்படுத்துகிறான். நம்ம வீடுகளுக்கெல்லாம் அந்த பேர் நிறைய பேர் வைப்பாங்க. தாருஸ் சலாம், அமைதியின் இல்லம் அப்படின்னு வைப்பாங்க. அந்த சொர்க்கத்துடைய ஒரு பெயராக அல்லாஹ் நினைச்சான் அமைதியின் இல்லம் என்று அறிமுகப்படுத்துகிறான். எங்க பார்க்கிறோம் சொன்னா, சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் 127வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். லஹும் தாருஸ் சலாமி இந்த ரப்பிஹிம் வஹுவ வலியுஹும் பிமா கானூ யஅமலூன். அவர்களுக்கு, அதாவது நல்ல அடியார்களுக்கு தமது இறைவனிடம் நிம்மதி அளிக்கும் இல்லம் உள்ளது. அல்லாஹ்விடத்தில் நிம்மதி பெறக்கூடிய, அமைதி தரக்கூடிய இல்லம் இருக்கிறது. அதான் தாருஸ் சலாம். அவர்கள் செய்து கொண்டிருந்தவற்றின் காரணமாக அவனே அவர்களின் பாதுகாவலனாக இருக்கிறான். உலகத்தில் நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருந்த காரணத்தினால மறுமையில பாதுகாவலன் யாரு? அல்லாஹ் தான். இந்த தாருஸ் சலாம் நாம் அவர்களுக்கு என்ன செய்வோம்? அவர்களுக்கு பரிசாக கொடுப்போம் என்று அல்லாஹ் சொர்க்கத்தை பற்றி பெயரை சொல்லும் பொழுது இந்த வசனத்தில் இந்த பெயரை சொல்லி காட்டுகின்றான். ஒன்று. அடுத்தது தாருல் மகாம், நிலையான இல்லம். நேற்று பார்த்தோம், அதாவது சொர்க்கம் எப்பவுமே நிலையா இருக்கும், அழியாது. அந்த பெயர் அல்லாஹ் அங்க சொல்ல தாருல் மகாம், நிலையான இல்லம். 35வது அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். அல்லதி அஹல்லனா தாருல் முகாமதி மின் ஃபல்லிஹி லா யமஸ்ஸுனா ஃபீஹா நஸபும் வலா யமஸ்ஸுனா ஃபீஹா லுஹூப். தனது அருளால், அல்லாஹ் தனது அருளால் நிரந்தர வீட்டில் எங்களை தங்க வைத்துள்ளான். அதாவது சொர்க்கவாசிகள் சொர்க்கத்தில் இருந்துகிட்டே பேசுவாங்க. அல்லாஹ் தனது அருளால் நிரந்தரமான வீட்டில் எங்களை தங்க வைத்துள்ளான். இங்கு எங்களை எந்த சிரமமும் அணுகாது, எந்த சோர்வும் எங்களுக்கு ஏற்படாது என்று அவர்கள் கூறுவார்கள். இது சொர்க்கவாசிகளுடைய ஸ்டேட்மெண்ட். சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த சொர்க்கவாசிகள் சொல்வார்கள், அல்லாஹ் எங்களை என்ன செஞ்சிருக்கிறான்? நிரந்தரமான ஒரு வீட்டில் அல்லாஹ் எங்களை தங்க வச்சுட்டான். இங்க எங்களுக்கு எந்த கவலையுமே இருக்காது, எந்த கவலையும் இருக்காது, எந்த சிரமமும் இருக்காது, எங்களுக்கு சோர்வு கூட வராது. அப்படிப்பட்ட ஒரு நிலையான இல்லத்துல அல்லாஹ் எங்களை தங்க வைத்திருக்கிறான். தாருல் மகாம் என்ற ஒரு பெயரை அல்லாஹ் நிசரா இந்த இடத்துல சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு பெயரை அல்லாஹ் சொர்க்கத்துக்கு சொல்றான். 53வது அத்தியாயம் 15வது வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான். இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, இந்தஹா ஜன்னத்துல் மஅவா, ஜன்னத்துல் மஅவா என்று அல்லாஹ் மஅவா என்று பெயரை சொல்கிறான். அங்குதான் நல்லோரின் இருப்பிடமாகிய சொர்க்கம் இருக்கிறது. இந்த 53வது அத்தியாயத்தில் அல்லாஹ் ஆரம்பத்திலிருந்து என்ன சொல்வான்னு சொன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராஜ் பயணத்துக்கு போனாங்க இல்லையா, அந்த சம்பவத்தை சொல்லுவான். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஜிப்ரீல் அவர்களை பார்த்தார்கள். அதே மாதிரி சித்ரத்துல் முன்தகா என்ற ஒரு இலந்தை மரத்தை பார்த்தார்கள். அந்த இலந்தை மரம் 7வது வானத்தில் இருக்குது.
அந்த இலந்தை மரத்துக்கு பக்கத்துல தான் இந்த ஜன்னத்துல் மாவா, அதாவது நல்லோரின் இருப்பிடமாகிய சொர்க்கம் அங்கு இருக்கிறது. என்னன்னு செய்றான் அல்லாஹ் வந்து ஜன்னத்துல் மாவா என்று ஒரு பெயரை இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு பெயரை அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மக்அதுஹு சிதிக். மக்அதுஹு சிதிக், உண்மையின் இருப்பிடம். சொர்க்கத்துக்குரிய இன்னொரு பெயரே உண்மையின் இருப்பிடம். 54வது அத்தியாயத்துல 54, 55 ஆகிய வசனத்துல அல்லாஹ் பேசுகிறான், இன்னல் முத்தகீன ஃபீ ஜன்னாத்தின் வ நஹர் ஃபீ மக்அதி சிதிக் இந்த மலீக்கும் முக்ததீர். இறையச்சமுடையோர் ஆற்றல் மிக்க அரசனுக்கு அருகில் உண்மையான இருப்பிடமாகிய சொர்க்கங்களிலும் ஆறுகளிலும் இருப்பார்கள். அதாவது உண்மையான இருப்பிடம் என்று ஒரு பெயர் அல்லாஹ் சொல்றான். மக்அது சிதிக் யாரு? அதாவது இறையச்சமுடையவர்கள். உலகத்தில் வாழும் பொழுது யாரெல்லாம் தக்குவாதாரிகளாக இருந்தார்களோ அப்படிப்பட்ட அந்த தக்குவாதாரிகள் ஆற்றல் மிக்க அரசனுக்கு அருகில், யாரு? அல்லாஹ்வுக்கு அருகில ஆற்றல் மிக்க அரசனுக்கு அருகில் உண்மையான இருப்பிடமாகிய சொர்க்கங்களிலும், சொர்க்கத்தோடு சேர்த்து சொல்லும் பொழுது ஆறுகளிலும் இருப்பார்கள். அந்த சொர்க்கத்தில் என்ன செய்யும்? ஆறுகள் நிறைய ஓடும். பாலாறு, தேனாறு, மது ஆறு, மாற்றமடையாத நீராறு, இதெல்லாம் ஓடும். இந்த ஆறுகளுக்கு அருகிலும் அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் நினைச்சான் சொர்க்கத்துடைய பெயராக இந்த மக்அது சிதிக் என்று இந்த வசனத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு சொர்க்கம் இருக்கு. அந்த சொர்க்கத்துடைய பெயர் தான் ரொம்ப ஹைலைட்டான சொர்க்கம். அந்த சொர்க்கத்தை தான் நம்ம கேட்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நமக்கு தருவதாக இருந்தால் இந்த சொர்க்கத்தை தாயா அல்லாஹ் என்று கேட்க சொல்றாங்க ரசூலுல்லாஹ். அதுதான் என்னது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான் சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த படித்தரம், சொர்க்கத்திலேயே மிக உயர்ந்த சொர்க்கம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஒரு இடத்துல, சொர்க்கங்கள் வந்து 100 படித்தரங்கள் கொண்டது. சொர்க்கத்துக்கு எத்தனை படித்தரம் இருக்குது? 100 படித்தரம் இருக்குது. ஒவ்வொரு 2 சொர்க்கத்துக்கு இடையில எவ்வளவு தூரம் இருக்குன்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொர்க்கத்துல மொத்தம் 100 படித்தரம் இருக்குது. இந்த ஒவ்வொரு 2 சொர்க்கத்துக்கும் இடையில எவ்வளவு தூரம் சொன்னா, வானம் பூமி எவ்வளவு தூரம் இருக்குது அவ்வளவு தூரம் இருக்குங்கிறாங்க ரசூலுல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட ஒரு படைப்பு அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கான் பாத்தீங்களா? வானத்துக்கும் பூமிக்கும் பிரம்மாண்டமான தூரம். இன்னும் மனுஷன் வானத்துக்கிட்ட போகவே இல்லை. அவன் பல செயற்கைக்கோள்கள், பல ஏவுகணைகள், பல விண்கலக்கத்தெல்லாம் விடுறான். பல வருஷக்கணக்கில் போயிட்டு இருக்குது. எத்தனையோ கோடிக்கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் போகுது. அப்பதான் ஒரு குறிப்பிட்ட எல்லையை போய் அடையுது. ஆனா அது வரைக்கும் போகல யாரும். அப்ப வானத்துக்கு பூமிக்கு இவ்வளவு பிரம்மாண்டமான தூரம் இருக்குது. அதை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சொர்க்கங்கள் 100 படித்தரங்கள் கொண்டது. அந்த ஒவ்வொரு சொர்க்கத்துக்கு இடையில வானத்துக்கு பூமிக்கும் இடைப்பட்ட தூரம் இருக்குது. இதுல உயர்ந்த சொர்க்கம் இதுதான், ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் தான். நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடத்துல ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை கேளுங்க. இறைவா, உயர்ந்த சொர்க்கமா இருக்கக்கூடிய, உயர்ந்த படித்தரமா இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு நீ தாயா அல்லாஹ் என்று கேளுங்கள் என்று செய்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி புகாரியில 7423 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்ப இந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற சொர்க்கத்துடைய பெயரை அல்லாஹ் எங்க சொல்லி காட்டுறானா, 23வது அத்தியாயம் சூரத்துல் மூமினூன் 23வது அத்தியாயத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூமின்களுடைய தன்மையை பத்தி அல்லாஹ் பேசுறான். மூமின்கள்னா யாரு, அவர்கள் எப்படி இருப்பார்கள், அவருடைய நிலை என்னவா இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு கடைசி அல்லாஹ் முடிக்கிறான். எப்படி முடிக்கிறான்? உலாய்கஹுமுல் வாரிசூன் அல்லதீன யரிசூன ஃபிர்தௌஸி ஹும் ஃபீஹா ஹாலிதூன். அவர்களே, அது ஆரம்பத்தில் அல்லாஹ் பேசுவான், கது அஃப்லஹல் மூமினூன், மூமின்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அவர்கள் யார் தெரியுமா? தொழுகையை நிலைநாட்டுவார்கள், தொழுகையுடைய விஷயத்தில் பேணுதல் நடந்து கொள்வார்கள், அமானிதங்களை பேணுவார்கள், வாக்குறுதியை பேணுவார்கள், தன்னை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அந்த அமானிதத்தை பேணக்கூடியவர்களா இருப்பாங்க, கருப்பொழுக்கத்தோடு இருப்பாங்க, தொழுகையில ரொம்ப கேர்ஃபுல்லா இருப்பாங்க. இவர்கள் தான் மூமின்கள். இந்த பட்டியலுக்குரியவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் நினைச்சான். மூமின்களுடைய தன்மை பற்றி சொல்லிட்டு, அவர்களே ஃபிர்தௌஸ் எனும் சொர்க்கத்துக்கு சொந்தமாக்கி கொள்வோர், அவர்கள் அதில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த சொர்க்கத்துடைய ஒரு பெயரை இந்த இடத்துல நமக்கு சொல்லி காட்டுறான். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட சொர்க்கத்துக்கு பல பெயர்கள் இருக்கின்ற மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏதாவது ஒரு சொர்க்கத்துல
அதிலும் குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ல நம்மை பிரவேசிக்க செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தரணும். அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குரியவர்கள் யாரு, அதைத்தான் அல்லாஹ் சொல்லி காட்டான். அந்த மூமின்கள் அந்த அத்தியாயத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பட்டியல நம்ம வரோமா, மூமினாக இருக்கக்கூடிய நாம அல்லாஹ் சொல்லக்கூடிய தன்மையில இருக்கிறோமா. குறிப்பா நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா சொர்க்கத்தை பத்தி எல்லாம் அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த சொர்க்கம் யாருக்குன்னு அல்லாஹ் சொல்லும்போது யாருக்கு சொல்லுவானா, இறையச்சவாதிகளுக்கு, அதாவது அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களுக்கு தான் சொர்க்கம் கிடைக்கும் என்றால் நினைச்சான் பல இடங்களை சொல்லி காட்டுற. அன்புக்குரியவர்களே, இப்படி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இடம்பெறக்கூடிய பிரவேசிக்க செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக என்று அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தித்தவனாக இந்த சிறிய உரையை முடித்துக் கொள்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் சொர்க்கம் சம்பந்தமான இன்னும் கூடுதலான தகவல், அதாவது சொர்க்கத்துக்கு போகணும்னு சொன்னா நரகத்தை கடந்துதான் போகணும். எல்லாருமே சொர்க்கத்துக்கு போகணும்னா எப்படி போகணும், நரகத்தை பார்க்கணும், நரகத்தை கடக்கணும். அதே மாதிரி அல்லாஹ் நரகத்தையும் காட்டுவோம் சொர்க்கவாசிகளுக்கு. அப்படிப்பட்ட செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.